ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஆதிக்கம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சு தெரியுமா? நீங்க ரியலைஸ் பண்றீங்களா என்னன்னு தெரியல. நீங்க சோஷியல் மீடியால பாக்குற 10 போஸ்ட்ல ஒரு போஸ்ட் வந்து இட் இஸ் கிரியேட்டட் பை ஏஐ. இத பெருசா யாரு யூஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொசைட்டில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒருத்தரை பத்தி ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்றதுக்காண்டி ஏஐ வச்சு நிறைய கோல்மால் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ் ஓனர்ஸ் கூட அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றதுக்காண்டி ஒரு பர்டிகுலர் ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி ஒரு ஆளை கிரியேட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றதுக்காண்டி அதை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருக்கு கேமரா முன்னாடி வந்து பேச பயமா இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணி அது மூலியமா வந்து அவங்க வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே அப்ரிஷியேட்டபிள். அது வந்து பிசினஸ். we are not talking about that. பட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மத்தவங்களை பத்தி கெட்டதா ஒரு பேர் கொடுக்கணும், நான் மட்டும்தான் அந்த உலகத்துல ராஜாவா இருக்கணும், மத்த யாருமே ராஜாவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி ஏஐ யூஸ் பண்ணி நிறைய ஃபேக் நியூஸஸ், நிறைய ஃபேக் இன்ஃப்ளூயன்சிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது மோஸ்ட்லி சோஷியல் மீடியால தான் நடந்துகிட்டு இருக்கு. சோஷியல் மீடியால நீங்க பாக்குற நியூஸ்ல முக்காவாசி நியூஸ் வந்து ஏஐ கிரியேட்டட் நியூஸா தான் இருக்கு. எவ்ரிடே there is some news will be coming about AI. ஏன்னா ஏஐயோட ஆதிக்கம் வந்து இன்னைக்கு உலகத்துல அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டா கூட சாம் ஆல்ட்மேன் ஒரு இன்டர்வியூ போயிருந்தாரு. அந்த இன்டர்வியூல வந்துட்டு he says American people are neglecting AI because they are afraid of it. ஆனா ஏஐ வந்து இந்த உலகத்தையே மாத்த போகுது, இந்த உலகத்தோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாத்த போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு. பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படிங்கறதை அந்த பாயிண்ட் அங்க ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. பட் நான் வந்து இங்க என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே இன்னொரு பொலிட்டிக்கல் லீடரை பத்தி, அதாவது ஆப்போசிஷன் பொலிட்டிக்கல் லீடரா இருக்கட்டும், இல்ல யார் வந்து அவங்கள பத்தி அகைன்ஸ்டா பேசுறாங்களோ அவங்கள பத்தியா இருக்கட்டும், ஒரு நெகட்டிவ் நேம் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஏஐ மூலியமா தப்பா நிறைய கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு சங்கீதா, இன்னொன்னு த்ரிஷா. ஸ்பெஷலி இதை யார் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎம்கேல இருக்கிறவங்க தான் வந்துட்டு டிவிகேக்கு அகேன்ஸ்டாவும் ஏடிஎம்கேக்கு அகேன்ஸ்டாவும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஏடிஎம்கேக்கு அகேன்ஸ்டா பண்றது கூட எதுவும் வைரலா போக மாட்டேங்குது. டிவிகேக்கு அகேன்ஸ்டா பண்ற எல்லாமே வைரலா போயிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஐகான். பட் நான் இங்க வந்து என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஏஐங்கிறது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம வந்து நம்ம லைஃப்ல வந்து முன்னேறி போக முடியும். நாம இப்படி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் மத்தவங்க நல்லா இருக்க கூடாது, நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா it is going to bring a big massive disaster among us. so நீங்க ஏஐ யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணாதீங்க. மத்தவங்களுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா it is going to bring a lot of chaos to you. ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ரீசெண்டா நான் சோஷியல் மீடியால பாக்குற எல்லா வீடியோஸ்ல முக்காவாசி வந்து ஃபேக் நியூஸா தான் இருக்கு. அண்ட் முக்காவாசி இது வந்து ஏஐ ரிலேட்டட், ஏஐ மூலமா கிரியேட் பண்ண வீடியோஸா தான் இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட பொலிட்டிக்கல் கேம்பெயின் போறதுக்கு முன்னாடி ஒரு கேரவன் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாரு. இப்போ கூட யூஸ் பண்ணிட்டு இருக்க கேரவன் அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணோம்னா ஏஐ மூலமா ஏதோ சுத்தி கம்பியெல்லாம் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயும் த்ரிஷாவும் வந்துட்டு ஒன்னா இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஏஐ கிரியேட்டட் வீடியோஸா இருக்கு. நிறைய இமேஜஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஏஐ கிரியேட்டட் இமேஜஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேக் நியூஸ் வந்து ஏஐ மூலமா கிரியேட் பண்ணி மக்களை எப்படி எல்லாம் மேனிபுலேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப காஷியஸா இருங்க. இந்த சிச்சுவேஷன் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். இந்த 3 monthsல எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம ஓட்டு போட போறோம். ஸோ ஒருவேளை ஒரு ஆளுக்கு அகேன்ஸ்டா தப்பான நேம் வந்துச்சுன்னா நம்ம வந்து வேற ஆளுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ரொம்ப காஷியஸா இருங்க. அதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுவேன். ரொம்ப எடுக்கிற டிசிஷனை ரொம்ப ப்ரூடென்ட்டா எடுங்க. That's what I would like to stress with you. It's not anything about political life. It is about AI how is influencing the political life அப்படிங்கறத பத்தி தான். So see you guys tomorrow in the next video.